ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இனியமோட கம்ப்ளீட் ஃப்ளோர் பிளான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பிளான். இதோட டோட்டல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1080 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்டேஜ் வந்து 20.5 ஃபீட்டு, லென்த் வந்து 52.5 ஃபீட். ஓகே, அதான் இது வந்து ஒரு நேரோ பிளாட்டு. எவ்ரி ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரொம்ப முக்கியம். ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணணும், எந்த இடமும் வேஸ்ட் ஆகாமல். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் இது வந்து ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்து இந்த சைஸ்க்கு வந்து எங்களுக்கு பிளான் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. இது நாங்களே தான் டிசைட் பண்ணது. ஏன் அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட். ஓகே, ஃப்ரண்ட் வந்து 20 ஃபீட்டு 6 இன்ச், அதாவது 20.5 ஃபீட் ஃப்ரண்டேஜ் சவுத் ஃபேஸிங். லென்த் வந்து 52 ஃபீட் 6 இன்ச்சஸ். ஓகே, அதாவது 52.5 ஃபீட். இதுதான் வந்து டோட்டல் லென்த் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் லென்த். ஓகே, இதில் நான் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைடு இருக்குது இல்லையா, லெஃப்டில் வெஸ்ட் சைடு வந்து நாங்கள் 1 ஃபீட்டு த்ரோ விட்டுருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் 3.6, அதாவது 3 ஃபீட் 6 இன்ச்சு, 3.5 ஃபீட் வந்து ஃப்ரண்ட்டில் விட்டு, பேக் சைடில் இந்த நார்த் சைடில் வந்து 4 ஃபீட் விட்டுருக்கோம். ஓகே, இந்த பக்கம் வந்து நாங்கள் ரொம்ப ஃபுல்லாக ஸ்பேஸ் விடல, ஏன்னா வந்து ரொம்ப சின்னதாகிடும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஸ்பேஸ் விடல. இந்த பக்கம் வந்து எங்களுக்கு வீடு இருக்குது, இந்த பக்கம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, வெஸ்ட் சைடு இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. இந்த பக்கம் மட்டும்தான் வீடு இருக்குது. இது நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிற வீடு தான் இந்த பக்கம் இருக்குது. அது ரிலேட்டிவோட வீடு தான். ஓகே, ஸோ அவங்க வந்து 2 பக்கமே இடம் விடாமல் கட்டியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் கண்டிப்பாக இடம் விடணுங்கிற ரெக்யர்மெண்ட் இருக்குது, பட் ஃபுல்லாக விடல. எப்படி விட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த இது வரைக்கும் அந்த ரூமு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு 4 ஃபீட்டு இடம் விட்டு, இதுக்கப்புறம் 2 ஃபீட்டு ஃபுல்லாக விட்டுட்டோம். ஓகே, ஃபுல்லாக ஏன் விட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து செவுரு எழுப்புற போகிறதில்ல, வால் வராது, அவங்க வாலே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இங்கேருந்து கேட் வந்துடும். கேட்லேருந்து போனால் இது வந்து பார்க்கிங் இருக்கும், இதுக்குள்ளே போய் இந்த 2 ஃபீட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து சுற்றிலும் விட்டுருக்க இடம். அடுத்தது நான் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்க்கிங் பார்த்திங்கன்னா 8க்கு 13.5 ஃபீட்டு. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து இப்படி ஏறி போகிற மாதிரி வச்சுருக்கோம் லெஃப்டில். இந்த பார்க்கிங் ஏரியாவில் செப்டிக் டேங்க்கு பிளான் பண்ணிட்டோம். இதுதான் மெயின் டோரு, சவுத்து பார்த்த மாதிரி தான் மெயின் டோரு. ஓகே, இதுக்குள்ளே போனால் லெஃப்ட் சைடில் வால் இருக்கு இல்லையா, நான் பூஜா ரூம் மாதிரி பிளான் பண்ணல, ஜஸ்ட்டு ஷெல்ஃப் தான். என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் பூஜா ஷெல்ஃபு. அதுக்கப்புறம் போனால் இது வந்து லிவிங் ஹால். ஓகே, இங்கே வந்து டிவி இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். சோஃபா வந்து இந்த இடத்துல போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், இந்த விண்டோவுக்கு பக்கத்தில். இது வந்து ரொம்ப பெரிய விண்டோவாக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இந்த ஸ்பேஸ் பார்த்தா இது வந்து என்னோடய ஃபேவரெட்டு. இது வந்து ரொம்ப நல்லா வரணுன்ட்டு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா புக் ஷெல்ஃபு. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கேன் இந்த ஸ்பேஸ் வந்து டிசைன் பண்ணுறதுல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இந்த மெயின் டோர்லேருந்து இப்படி போனால் லெஃப்ட் சைடில் பெட்ரூமு. ஓகே, அதுக்கு வந்து இந்த பார்க்கிங்லேருந்து ஒரு விண்டோ, அப்புறம் அந்த பக்கத்துலேருந்து ஒரு விண்டோ. கேட்கலாம், ஒரு அடியில் என்ன வெளிச்சம் வரப்போகுதுன்னு. ஸ்டில் ஹோப் இருக்குது. என்னென்னா, இன்னும் இந்த பக்கம் வீடு கட்டல, அவங்கள வந்து நம்ம 1 ஃபீட் விட்டோம்னா அவங்கள ஒரு 1 ஃபீட் விட்டு கட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானோட நாங்கள் 1 ஃபீட் விட்டுருக்கோம். அதனால் விண்டோ வச்சுக்கலாம் அப்படின்னு விண்டோ வச்சுருக்கோம். ஓகே, இது வந்து அட்டாச் பாத்ரூம். இதுக்கு வென்டிலேஷனும் இந்த சைடில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் லெஃப்டில் டைனிங் ஹாலை தனியாக பிரிச்சுட்டேன். இப்போ இருக்க வீட்டில் அந்த மாதிரி கிடையாது, இது ஒரே ஹாலாக இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு டைனிங் ஹால் தனியாக வேணும்னு நான் பிரிச்சுட்டேன் இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே. ஓகே, அது டைனிங் ஹாலு. இந்த டைனிங் ஹாலில் 2 விண்டோ இருக்கும், பெரிய பெரிய விண்டோ. அப்படியே பாஸ் பண்ணி போனால் இங்கே வந்து கிச்சன் வந்து 10க்கு 6. இது வந்து லென்த்தாக தான் இருக்கும். ஒரு பக்கம் கவுண்டர் டாப் போட்டுக்கலாம், இல்லைன்னா 2 பக்கமும் வந்து கவுண்டர் டாப் போட்டு பார்லர் கிச்சன்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து விண்டோ பேக் சைட்லேருந்து இந்த இடம் இருக்கிறதுலேருந்து இந்த பக்கம் பேக் டோர் வச்சுருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி டோர் வச்சுருக்கோம். ஓகேயா, அடுத்தது வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமு. இது கொஞ்சம் சின்ன சைஸ் பெட்ரூம் தான், பட் ஓகே, எங்களுக்கு ஓகே தான். அதனால் இது வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்.
பக்கத்துலேயே வந்து இது அட்டாச் பாத்ரூம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி 2 BHK வீட்டில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து தனியாக இருக்கும், அதாவது காமன் டாய்லெட்டாக இருக்கும். நான் காமனாக போடல, இது வந்து தேவைப்படுது. இந்த பெட்ரூம்க்கு வந்து அட்டாச் பாத்ரூமே தேவைப்படுறதுனால இது அட்டாச் பாத்ரூமாக போட்டுட்டோம். ஓகே, இதான் ரொம்ப சிம்பிளான பிளான் தான் போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் இது மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். இது சிட் அவுட்டு, இது வந்து கடைசியாக வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு இருந்ததுன்னா பண்ணுவோம், இல்லைனா இந்த ரெஸ்ட் ரூமும் இந்த பெட்ரூம் ரெஸ்ட் ரூமோட விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஓகே, இதுதான் ஓவரால் பிளானு. இதில் வந்து நான் வாஸ்துப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வாஸ்துவெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, எப்படி நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, வீடியோட கடைசியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் நாங்களே இந்த வீடியோ டிசைன் பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் இருக்கிற வீடு வந்து இந்த பிளாட் சைஸ் தான். அதனால அதில் என்ன இன்கன்வீனியன்ட் இருக்கோ அதை பார்த்து நாங்களே பிளான் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.